திமுக ஹிந்து விரோத கட்சியா? எந்த அளவுக்கு திமுக இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு லிவிங் எக்ஸாம்பிள் இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் திரு பி.கே. சேகர் பாபு அவர்கள். இறைவா விளங்காம போகணும்னு கும்பிடுறேனே, இந்த துறை விளங்காம போகணும்னு சொல்லி டெய்லி கும்பிடுறேனே. ஏன் அந்த துறைக்கு எனக்கு நான் ஜென்ம பகையா? இல்ல. ஏன் ஜனநாயக நாடுனால உங்கள்கிட்ட நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். பழைய மன்னராட்சியா இருந்துச்சுன்னா பேச்சை முடிஞ்சு போச்சே. நான் சவுத்துக்காரன் எடுத்துருவேன்ல, எனக்கு வேண்டியதை பாரம்பரியம் இருக்கு, எடுத்துட்டு உள்ள இறங்கிடுவோம். இருங்க இல்ல கோயில் அதான் வருமானத்தை சொல்லியிருக்கேன். அதான் ஒரு நாளைக்கு மட்டும் அறநிலையத்துறை 175 லட்சம் எடுத்துட்டு போறாங்க சார். கோயில் வருமானம் தமிழ்நாட்டு கோயில் இருந்து 175 லட்சம் சார். கொஞ்சம் பொய் சொல்லிட்டு தெரியாம மறதில்ல, 179 லட்சம். ஒரு மாதத்துக்கு 54 கோடியே 75 லட்சத்துக்கு மேல கொண்டு போறாங்க. ஆனா விளக்கு இல்லாம இருக்கு 275 கோயில்ல 90 விழுக்காடுக்கு இரவுல விளக்கு இல்ல. மங்களவாத்தியம் பாடுறதே கிடையாது. அந்த மரபே காலியாவது, அந்த கலையும் காலியாகிட்டே போயிட்டு இருக்கு. நல்ல வார்த்தை, அருமையான. எதுக்கு கும்பாபிஷேகம் பண்றாங்கன்னா சார், அருமையான வார்த்தை, நல்லா பண்ணுங்க சார். இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இவர் சாரிமா தெரியாம பட்டுருச்சு. இவங்களை கும்பாபிஷேகம் 2 கோயில் சொல்லும் போது இவர் பாப்பார். ஆஹா என்ன அநியாயம், இந்த மந்திரி நல்ல மனுஷன், பொன்மாணிக்கு ஒரு பைத்தியக்காரன், அவரை போட்டு பாடா படுத்துறான். என்ன பண்ற, என்ன படிச்சிருக்காரு இவரு, என்ன பண்றாரு இந்த பொன்மாணிக்கவேல்? 20 கோடி 100 கோடிக்கு கோயில் கட்டுறாரு, முருகனுக்கு கோயில் கட்டுறாரு. நல்லா புரிஞ்சுடுங்க. இவங்கெல்லாம் கட்சியில இருந்து அரசியல்வாதிகள் பதவிக்கு போகும்போது அவங்களுக்கு பேர் ஆட்சியாளர்கள், அதான் மந்திரிமார்கள். அவங்க ஒரு 100 கோடி போடுறாங்களா, அது 20 கோடி க்ளோஸ்னு அர்த்தம், 20 கோடி கண்டம்னு அர்த்தம். அதை அப்படியே எடுத்துருவாங்க. அது திருடுறது கிடையாது, கையாடல் பண்றது, நம்பிக்கை மோசடி. அதுக்கு தண்டனை லைஃப் சென்டென்ஸ். இங்க கொடுக்கறது இல்ல, கோர்ட்ல மேல கொடுப்பாரு கொஞ்ச நாளைக்கு. இவங்க எல்லாம் போவாங்க எல்லாரும். அவங்க 20 எடுத்துடுறாங்க. அதுக்கு அடுத்தது புற்றுநோய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த புற்றுநோய் மாதிரியே கேன்சர் மாதிரியே கரப்ஷன் வேலை பார்க்கும். அதை அதிகாரிகள் சாப்பிடுவான். யாரு? அறநிலையத்துறை. அது மெதுவா சாப்பிடுவான். அதை முடிச்சுக்கிட்டு இவன் வருவான். யாரு? அதை முடிச்சுக்கிட்டு அந்த கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க உள்ள சாப்பிடுவாங்க. அது ஒரு 20%. அப்ப 60% 20% தான் போகும். இதுல ப்ராஃபிட் இருக்கிறதுனால இவங்க அதை உருண்டையை உரட்டி விட்டோம்னா இவங்க ஆஹா அப்படின்றாங்க. நான் சொல்றது இந்த கோயில சொல்றேன், எண்ணெயில இதை பார்க்கல, யோக்கியம் இல்லை. மூலம் அங்க மங்களவாத்தியம் இயக்கல. அதோட சொத்து ஈசான மங்கலத்தில் ஒரு ரிட்டையர்ட் தாசில்தார் சொல்றாரு 19,000 ஏக்கர்ஸ்ன்றாங்க. கூட இருக்கலாம் சார், தெரியாம சொல்றேன்றாரு. இது போக திருச்செந்தூரிலே 1000க்கு மேல ஒரு ஏக்கரா அதுல உள்ள அது தேவதானமாக கொடுத்தது சொல்றாங்க. மொத்தத்தில் பிராமணர்களுக்காக கொடுத்தது அது, இது தேவதானத்துக்கு கொடுத்தது. இதெல்லாம் போக சார், நான் 325 ஒரு கல்வெட்டு சொன்னேன் இல்லையா, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை கொண்டு போய் சார், இது எனக்காக இல்ல, நீங்க போகும்போது திருப்பி சொல்றேன், என்னுடைய மூஞ்சில இப்படி இது போட்டு விட்டுருங்க. போடுவீங்களா இல்லையா? அவருக்காக வார்த்தையை மட்டும் கொண்டு போன போற பப்ளிசிட்டி விளக்கமாறு சிட்டிக்கு எனக்கு கிடையவே கிடையாது. யார்கிட்ட கேட்கலாம்? அறநிலையத்துறையிட்ட சொல்லி அவங்கள அறமில்லாதவங்க அவங்கள்ட்ட இருக்காது, ரெக்கார்டு இருக்காது. அவங்கள்ட்ட ரெக்கார்டு ஒன்னே பார்ப்பாங்க வழியே, மற்ற ரெக்கார்டு எதுவும் பார்க்க மாட்டாங்க. அவங்க நீங்களும் எடுக்கல, அவங்களும் எடுக்கல, டிஎம்கே எடுக்கல, ஏடிஎம்கே எடுக்கல. முக்கியமா அறமற்ற துறை இருக்குல்ல, அறமில்லா துறை, ஒரு மண்ணாங்கட்டி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. எந்த மினிஸ்டர்மாருக்கும் தெரியாது. இவ்வளோ பெரிய வாய் இருக்கும் ஒருத்தவங்களுக்கும். இதெல்லாம் விட்டுட்டு முருகனுக்கு 100 கோடி சிலை செய்யறேன்னு சொல்லி பேசுறதுக்கு வாயிருக்கே ஒழிய ரெக்கார்டை காட்டுறதுக்கு அவங்களுக்கு மாரல் சாங்ஷன் யோகியதேவே கிடையாது. இந்த ரெக்கார்டை எடுத்தவங்க யாருன்னா பிரித்தானிய கிறிஸ்தவர்கள் தான் எடுக்கிறாங்க. எத்தனை வருஷம்? இன்னையிலிருந்து 122 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துடுறாங்க. 120 நீங்களாம் பிறக்கல, நான்லாம் பிறக்கல. அறநிலையத்துறை மந்திரியையும் அந்த கமிஷனரையும் ஒரு நாள் அந்த கமிஷனர் அந்த கோயிலுக்கு பார்த்ததே கிடையாது. நான் யாரு சார்? அந்த கமிஷனர் என்னைய நீங்க ஏன் ஒப்பிட்டு பார்க்க கூடாது? இவன் யார்? அவன் ரிட்டையர் ஆயிடுச்சு. ரிட்டையர் ஆன பேர் பேர உள்ளோட இருந்துக்கிட்டு கார் இருக்கு, அழகா ஈவினிங்ல ஒரு குவார்டர் பெரிய ஃபாரின் பாட்டில் போட்டு 10 ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் எல்லாம் வச்சுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு பெரிய பெரிய ஹோட்டல்லாம் விசிட் பண்ண முடியுமா? முடியாதா? பெருமைப்படுத்திருக்காரு, முடியுமா? முடியாதா? இதை விட்டுட்டு 5 வருஷமா சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கான். நோ, தொண்டு பண்றேன், கோயிலுக்கா பண்ணணும்னு எனக்கு கொடுக்கு, யாரும் கம்பல் பண்ணல. இந்த தொண்டை செய்யணும், நான் வாழ்ந்தும் வாழாத புண்மயன் ஆயிடுவேன், இறைவன்ட்ட போக முடியாது. அதுக்கான சரி, அது தன்னலம். ரைட், இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த பாடல் பெற்ற 274 கோயில்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 விழுக்காடு கோயில்கள்ல இரவுல விளக்கு எரியறது இல்ல. 95 விழுக்காடு கோயில்கள்ல மங்கள வாத்தியமே இல்ல. அந்த வகையறாவே அழிக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு 10-20 குடும்பங்கள் ஃபேமஸா இருக்கிறாங்க, ரொம்ப திறமைக்காரங்க. அவங்க மட்டும் நகைகளை போட்டு பிபின்னு ஊதிக்கிட்டே இருக்காங்களே ஒழிய அழிஞ்சிருச்சு அந்த வம்சம்.